வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இந்த மே மாதம் 24ஆம் தேதி, வைகாசி மாதம் 11ஆம் தேதி. மறதி மன அழுத்தங்களுக்கும் மன நோய்களுக்கும் மகத்தான மருந்து, மாற்று கருத்து இல்லை. மேலடுக்கு சுழற்சியும் குளிர்ந்த வானிலையும் ஏற்பட்டு இன்று 12ஆம் நாள். இன்றைய நாளில் இன்றைக்கான வானிலை அமைப்பு என்ன? வங்கக்கடல் நிகழ்வின் அமைவிடம் எங்கு? அதன் தீவிரம் எப்படி? தமிழக வானிலையில் இன்று ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் மாற்றங்கள் என்ன? மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் எப்படி? அடுத்த கட்ட வானிலை நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்ற கேள்விகளின் அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு மத்திய வங்கக்கடலில் ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது வங்கக்கடல் நிகழ்வு. ஒரு டீப் டிப்ரெஷனாக புயலுக்கு முந்தைய நிலையில் வலுப்பெற்று நிற்கிறது. ஓமன் நாட்டின் ரிமால் என்ற பெயர் தாங்கிய, அதாவது மணல் என்ற பெயர் தாங்கிய புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த 48 மணி நேரங்களில். இந்த நிலையில் தமிழகத்திற்கான வானிலை எவ்வாறு இருக்கும்? கிட்டத்தட்ட அநேக மாவட்டங்களில் மேகமூட்டமான வானிலை இன்றும் நீடிக்கும். குறிப்பாக மத்திய மேற்கு மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், அநேக தென் மாவட்டங்களில் வலுவான மேகமூட்டமான வானிலை அமைப்பு காணப்படும். மிதமான சாரல் முதல் அதி கனமழைக்கும் இன்று வாய்ப்புகள் இருக்கின்றன. குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள், விருதுநகர் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே வலுவான மேகமூட்டமான அமைப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் சாரல் மழைப்பொழிவு தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இது இன்றைய நிலையில் தொடர்ந்து நீடிக்கும். தெற்கு உள் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்து இன்றைய நிலையில் சற்று கூடுதல் மழைப்பொழிவிற்கு வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வலுவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல நெல்லை, குமரி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்களிலும் வெப்பம் உயர வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கும் இன்று கூடுதல் மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. சாரல் மழை பொழிவுடன் வலுவான மழை பொழிவிற்கும் இந்த மாவட்டங்களில் வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளிலும் இன்று மழைக்கான வாய்ப்புகள் ஓரிரு இடங்களில் ஏற்படக்கூடும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழைக்கான வாய்ப்புகள் வலுவடையக்கூடும். இந்த புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலையும். மத்திய மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை நீலகிரி, கோவை, திருப்பூர் சற்று வலுவான மழைப்பொழிவு இன்று முற்பகல் வாக்கிலேயே ஆங்காங்கே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல திருச்சிராப்பள்ளி, கரூர் மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட மேகமூட்டமான வானிலை அமைப்பு நீடிக்க சற்று முற்பகல் வாக்கில் சிறு விளக்கங்கள் ஏற்பட்டு பிற்பகல் வாக்கில் வெப்பம் உயர ஏற்படும் வெப்பச்சலன மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில், பரவலாக இல்லாவிட்டாலும் ஓரிரு இடங்களில் கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இருக்கக்கூடும். இதே நிலை தான் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் வடக்கு உள்பகுதிகள், மத்திய பகுதிகளிலையும் வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஓரிரு இடங்களில் ஏற்படக்கூடும். அநேக இடங்களில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு காணப்படும். தெற்கு கடலோர பகுதிகளிலையும் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய மாலை நேரத்தில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை இருக்கின்றன. திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களை பொறுத்தவரை அநேக இடங்களில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு நீடிக்கிறது. பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அதாவது தெற்கு கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில்
வெப்பச்சலனத்தினால் ஏற்படக்கூடிய சாரல் முதல் மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். மற்றபடி உள்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு நீட்சி அடையலாம். இதர டெல்டா மாவட்டங்களான அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து இன்று மழைக்கான வாய்ப்புகள் குறைந்தே காணப்படுகின்றன. இருப்பினும் வலுவான மேகமூட்டமான வானிலை அமைப்பு இந்த மாவட்டங்களுக்கு இருக்கின்றது. விழுப்புரம் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதன் நீட்சியாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் இருக்கின்றன. இது பரவலான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சற்று பரப்பில் கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. வடக்கு பகுதிகளில், அதாவது வேலூர் மற்றும் வேலூர் மாவட்டத்தை ஒட்டிய திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்தவரை அவ்வப்போது மேகமூட்டமான வானிலை ஏற்பட்டு விலகும். வெயில் இந்த மாவட்டங்களில் சற்று அதிகரித்து காணப்படும். வடக்கு உள் மாவட்டங்கள் இதர மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களை சார்ந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இன்று மாலை நேரத்தில் ஓரிரு இடங்களில் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருப்பத்தூர் மாவட்டத்திலும் இன்று ஓரிரு இடங்களில், அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். சேலம், நாமக்கல் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மேற்கு பகுதிகளில், சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம். சேலம் மாவட்டத்தினுடைய இதர பகுதிகள் மற்றும் நாமக்கல், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களை சார்ந்து மேகமூட்டமான வானிலை அமைப்பு இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் காணப்படலாம். ஓரிரு இடங்களில் லேசான சாரல் முதல் தூறல் மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும். மற்றபடி இன்று மழை தீவிரம் இந்த மாவட்டங்களில் குறைவு என்ற நிலையில் மத்திய மேற்கு மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவும், மத்திய மாவட்டங்களில் மழைப்பொழிவு வலு குறைந்தும், டெல்டா மாவட்டங்களிலும் வலு குறைந்தும், தென் மாவட்டங்களில் மேற்கு பகுதிகளில் வலுவடைந்தும், தென் மாவட்டங்களில் சில உள்பகுதிகளில் வலுவுடனும் இன்றைய மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக வானிலை நகர்வு என்பது இதே நிலையில் அடுத்த 24 மணி நேரங்கள் முதல் 48 மணி நேரங்களுக்கு இந்த வானிலை அமைப்பு தொடரக்கூடும். மழைப்பொழிவு வாய்ப்புகள் மட்டும் இடத்திற்கிடம் மாறுபடக்கூடும் என்ற நிலையில் வானிலை நகர்வினை அடுத்த 48 மணி நேரங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். மற்றொரு தெளிவான விளக்கங்களுடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.